ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரீசெண்டாக லக்ஷ்மி பொட்டிக்கு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இங்கே. அங்கே தான் போயிருந்தோம். போகும்போது மெட்ரோவில் தான் போனோம், வரும்போது மெட்ரோவில் தான் வந்தோம். நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம். நாங்கள் அதிகமாக வாங்கலை, எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த வரி நல்லா இருந்தது, மணிக்கும் நல்லா ஒர்த்தாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட தம்பியும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவனோட மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பாப்பா இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. நான் நானும் போயிருக்கேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன், அவ்வளோதான். அதோட ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் போனேன், தம்பியை கூப்பிட்டு போனேன். அதோட ஃப்ரைடே அங்கே போயிட்டு வந்தோம். சாட்டர்டே அப்படியே ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஒரு மேரேஜ் ஒன்று இருந்தது, ரிலேஷனோட தான். அங்கே தான் போயிருந்தோம். அங்கே சன்செட்டு மார்னிங் எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்களேன். சண்டே திரும்ப ரிட்டர்ன் வரும்போது 6:20 ஒரு 7 இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த வீடியோ எடுத்தது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அதோட திருத்தணியில் இருந்து தான் கிளம்பணும். முருகர் கோயில் தான், பனியெல்லாம் மூடி ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே வரும்போது சோளிங்கர் வழியாக தான் வந்தோம். அங்கேயும் யோக நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கா. அவங்க எங்களோட வீட்டு குலதெய்வம் தான். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஃபஸ்ட்டு மொட்டை போடணும், அங்கே தான் மொட்டை போட்டோம். அந்தோட மலை தான் அது. இதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்து தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, சரி லைக் பண்ண மாட்டேங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் நானும் பார்ப்போம், கிளம்பி ஸ்கூல் போகும்போது எடுத்த வீடியோ தான். ஒரு மாதிரி நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்றதுனால எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.